Hi bro, welcome to our channel. நம்ம இந்த வீடியோவில் நம்ம CNC மெஷினிங் சென்டரில் யூஸ் பண்ணுற கட்டிங் டூல்ஸுக்கு ஏன் கோட்டிங் செய்கிறாங்க, என்ன வகையான கோட்டிங் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கோட்டிங் அப்படின்னா என்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். இப்போது நம்மக்கிட்ட வெளியில் பிராஸ்லைட் இருக்குது. இந்த பிராஸ்லைட் எடுத்து மட்டும் நம்ம தங்க தண்ணியில் போட்டோம்னா அது வந்து கோல்டு செயினாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது போல் வந்து பண்ணது கிடையாது. ஆனால் அது வந்து அந்த தங்க தண்ணியில் போட்டால் அது வந்து கோல்டு செயினாக மாறிடுவாங்க. ஆனால் பியூர் கோல்டு ஆகாது. அது அந்த மேலே மட்டும் தங்க செயின் போல் தோற்றம் அளிக்கும், அவ்வளோதான். பட் பியூர் கோல்டு ஆகாது அது. அதே போல தான் இந்த கோட்டிங்ன்றது. அது வந்து வெள்ளி செயின் தான், பட் தங்க மூலம் பூசியிருக்காங்க. தங்க மூலம் பூசியதுனால நமக்கு கோல்டு செயின் போல தோற்றம் அளிக்குது, அவ்வளோதான் கோட்டிங்கன்னா. சரி, வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். இப்போ வந்து நம்ம கட்டிங் டூல்ஸுக்கு ஏன் கோட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய செயல்திறனை அதிகப்படுத்துவதற்காகவும் லைஃப் வந்து அதிகப்படுத்துவதற்காகவும் நம்ம வந்து கோட்டிங் செய்கிறோம். நம்ம கோட்டிங் செய்கிறதுனால அது தேய்மானத்தை குறைக்கும், அதுக்கப்புறம் வந்து வெப்பத்தை எதிர்கொள்ளும். அந்த கோட்டிங் செய்யறதால வெப்பத்தை எதிர்கொள்வதாலும் நமக்கு அந்த தேய்மானம்ன்றது கம்மியாகும் போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்டிங் டூலுடைய லைஃப் வந்து அதிகரிக்கும். கட்டிங் டூலுடைய லைஃப் வந்து அதிகரிக்கும். நம்ம இப்போ வித்தவுட் கோட்டிங்கில் ஒரு டூலையும் கோட்டிங் செய்யப்பட்ட டூலையும் நம்ம ரெண்டு டூலையும் பயன்படுத்தும் போது எது அதிகமாக லைஃப் வரும் அப்படின்னு பார்க்கும்போது கோட்டிங் செய்யப்பட்ட டூலுடைய லைஃப் தான் அதிகமாக வரும். சேம் நேரத்தில் வந்து கோட்டிங் செய்யறதால காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. வித்தவுட் கோட்டிங் டூல் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கோட்டிங் செய்யப்பட்ட டூல் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அது லைஃபும் கொஞ்சம் அதிகமாக வருது இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி விலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தாச்சு கோட்டிங்கு எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா டூலுடைய செயல்திறனை அதிகரிக்கவும் அதனுடைய லைஃப் வந்து அதிகரிக்கவும் நம்ம கோட்டிங் செய்கிறோம். கட்டிங் டூல்ஸ் வந்து கோட்டிங் செய்கிறோம். என்னென்ன கோட்டிங் இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து TIN கோட்டிங், டைட்டானியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கோல்டு கலரில் வந்து கோட்டிங் பண்ணுவாங்க. இது இம்ப்ரூவ் த வேர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது டூலுடைய தேய்மானத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு அடுத்ததாக வந்து TICN டைட்டானியம் கார்போநைட்ரைடு அப்படின்வாங்க. இது வந்து TIN விட ரொம்ப ஹார்டான ஒரு கோட்டிங்கு. அதுக்கு அடுத்ததாக வந்து மூணாவது TIAIN டைட்டானியம் அலுமினியம் நைட்ரைடு அப்படின்வாங்க. இது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ஹை ஸ்பீட் மெஷினிங். நாலாவது வந்து DLC கோட்டிங், டைமண்ட் லைக் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோட்டிங். இது வந்து நான் ஃபெரஸ் மெட்டீரியலுக்கு வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது அலுமினியம் அண்டு காப்பர் இது போன்ற மெட்டீரியல் வந்து பயன்படுத்துவாங்க.